பையனுக்கு 10 நாள் லீவ் விட்டதுமே ஒரு குட்டி டிவோஷனல் ட்ரிப் போகலாம் அப்படின்னு காலையில 5 மணிக்கெல்லாம் சென்னையில இருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி காலையிலே ட்ரிப் போறோம் அப்படின்னா அன்னைக்கு நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வராது. எப்படா விடியும்னு பார்த்து காலையில சீக்கிரமா எழுந்து கிளம்பிடுவேன். போற வழியில அப்பா அம்மாவையும் பிக்கப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பரிக்கல்ல இருக்க லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு தான் போனோம். இந்த கோவில் சென்னை டு திருச்சி ஹைவேல விழுப்புரத்துல இருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு. இங்க நரசிம்ம பெருமாள் லட்சுமி தாயார மடியில உட்கார வச்சு அணைச்ச மாதிரி காட்சி கொடுக்கிறாரு. பொதுவா நரசிம்ம பெருமாள் எல்லா கோவில்லையுமே ரொம்ப கோவமா தான் இருப்பாரு. ஆனா இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் அவர் ரொம்ப சாந்தமா இருப்பாரு. ஜெயலலிதா அம்மா உயிரோட இருக்கும்போது இந்த கோவிலுக்கு அடிக்கடி வந்துட்டு போவாங்களாம். நரசிம்ம பெருமாள் அரக்கனை வதம் பண்ணிட்டு ரொம்ப கோவமா இருந்தாராம். அவரோட கோபத்தை தணிக்கிறதுக்காக மகாலட்சுமி தாயார் நரசிம்மரோட மடியில உட்கார்ந்து சாந்தப்படுத்தினாங்களாம். இந்த கோவில் உள்ள வரும்போது ஜென்ஸ் எல்லாம் ஷர்ட்டை கழட்டி வச்சுட்டு தான் வரணும். ஆண்களுக்கு நாம தான் எல்லாமே அப்படிங்கிற கர்வம் இல்லாம ரொம்ப சாந்தமான முறையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவிலுக்கு வர ஆண்கள் சட்டையை கழட்டி வச்சுட்டு தான் உள்ள வரணும் அப்படின்னு அங்க இருக்க ஒருத்தர் சொன்னாரு. இந்த கோவில்ல இரட்டை ஆஞ்சநேயரும் இருப்பாரு. சென்னை டு திருச்சி ஹைவேல டிராவல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்க. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க போயிருக்கேன். நீங்க யாராவது இங்க போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.